இந்த ஹயசன்ட் மெக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்பெஷல் என்னன்னா இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட், ரொம்ப நீளமான ஒரு கிளி அப்படின்னா இதுதான். இதனுடைய கடி திறன் வந்து கழுகினுடைய கடி திறனை விட ஜாஸ்தி. இன்னொன்னு என்னன்னா தேங்காய் இருக்குல்ல, நம்ம சாதாரணமா நம்மளால கையால உடைக்க முடியாது, ஆனா இது கடிச்சே உடைச்சிடும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்கு. கழுகை விட இந்த கிளி தானே ப்ரோ ரொம்ப ஆபத்தானது. இந்த கிளியோடைய உடம்புல ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அந்த ப்ளூ கலர் காரணம் வந்து உண்மையிலேயே அந்த கிளி ப்ளூ கலர்னு அர்த்தம் கிடையாது. அதனோட வந்து அழிஞ்சு வர்ற ஒரு இனமா இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளவு அமைதியாகவும் இருக்கு, அப்புறமும் ஏன் ப்ரோ அழிஞ்சு வருது? இன்னொன்னு என்னன்னா இதனுடைய மிஸ்ட்ரியே வந்து இந்த பேரட்டை வந்து வல்ச்சரின் பேரட், அதாவது கழுகு கிளி அப்படின்னு அழைப்பாங்க. கழுகு கிளின்னு ஏன் ப்ரோ இந்த கிளியை நம்ம அழைக்கிறோம்? இதனுடைய தலையில முடியே அந்த ஃபெதர்ஸே இருக்காது மற்ற கிளிகள் மாதிரி. இதுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா இது போன வீடியோவில் ஒரு கிளி தொலைஞ்சு போச்சு. அந்த கிளி எப்படி 4 வருஷம் கழிச்சு அந்த வளர்த்தவங்கக்கிட்டேயே வந்துச்சு, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சுவாரஸ்யமான விஷயம் பார்த்துருந்தோம். அதை வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லி கெடுக்க விரும்பலை அந்த சுவாரஸ்யத்தை. ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவில் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் கிளியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு ஸ்பெஷலான கிளி, சைஸ் பெருசா, அது என்ன வகை கிளி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட் அந்த கிளி எதனால ஸ்பெஷல், அந்த கிளியோட பெயர் என்ன? இதுல வந்து ஒரு கிளி இல்ல, மொத்தம் 2 கிளி. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கிளி வந்து ஹயசன்ட் மெக்கா அப்படின்றது. இதோடைய சயின்டிபிக் நேம் என்ன ப்ரோ? அனடாரென்சஸ் ஹயசிந்தினஸ் அப்படின்றது தான். ஓகே. இது வந்து இருக்கிறதுலயே பெரிய கிளி. ஓகே. இன்னொரு கிளியோட பேர் ப்ரோ? இன்னொரு கிளியோடைய பேர் வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இதை வந்து முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹயசன்ட் மெக்காவை பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்பெஷல் என்னன்னா இருக்கிறதுலேயே லாங்கஸ்ட், ரொம்ப நீளமான ஒரு கிளி அப்படின்னா இதுதான். ப்ரோ லென்த்ல நீளமா இருக்குமா இல்ல ஹைட்ல நீளமா? லென்த்ல நீளமா இருக்கும். ஓகே ப்ரோ, எவ்வளவு லென்த்துக்கு ப்ரோ இருக்கும்? கிட்டத்தட்ட 40 இன்ச், அதாவது 100 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம், 3 அடிக்கு மேல இது இருக்கும். இருக்கிறதுலே இதனுடைய வெயிட்னு பார்த்தா 1200ல இருந்து 1700 கிராம் இருக்கும். அதாவது 1.25 கிலோ வரைக்கும் இருக்கும். ஆனா இதை விட வெயிட்டானதுன்னா இருக்கு. கக்கா போன்ற ஒரு கிளி, பறக்க முடியாத வெயிட்டான கிளி. ஸோ கிளியிலே ரொம்ப ஹெவின்னா அது, ஆனால் ரொம்ப லார்ஜ், பார்த்தா நமக்கு பெருசா தெரிகிறது வந்து இந்த ஹயசன்ட் மெக்கா. இந்த கிளியால பறக்க முடியுமா ப்ரோ? கண்டிப்பா பறக்க முடியும். ஏன்னா இதனுடைய ரெக்கையை பிரிச்சா அது கிட்டத்தட்ட 150 சென்டிமீட்டர் வரைக்கும், 1.5 மீட்டர், அதாவது 5 அடி வரைக்கும் விரியும். ஸோ அது மட்டும் இல்லாம 1.25 கிலோ தான் இதனுடைய அதிகபட்ச எடையே. அப்ப அந்த எடைய தூக்கிட்டு இதனால ரொம்ப சுலபமாவே பறக்க. ஹைட்டுமே நல்லா ஹைட்டா பறக்குமா இல்ல ஓரளவுக்கு? இல்ல, ஹைட்டாவே நல்லாவே பறக்கும். மற்ற கிளிகள்லாம் எப்படி பறக்கிற கிளிகள் இருக்கோ அதே மாதிரி இதனாலையும் நல்லா பறக்க முடியும். ஓகே ப்ரோ, இது என்ன ப்ரோ சாப்பிடும்? இது சாப்பிட்றது தான் சுவாரஸ்யமே. இது வந்து பனைமர இனங்கள் இருக்குல்ல, பாம் ஸ்பீசிஸ், அதுல இருக்கக்கூடிய அக்கூரி, அதுக்கப்புறமா பொகைவா மாதிரியான மரங்கள்ல இருக்கக்கூடிய பருப்புகளை, நட்ஸை வந்து சாப்பிடும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த கிளி இருக்குல்ல, ஹயசன்ட் மெக்காவ், இதனுடைய கடி திறன் வந்து கழுகினுடைய கடி திறனை விட ஜாஸ்தி. ஒரு கழுகுக்கு அதிகபட்சம் 100 PSI இருக்குன்னா இது சாதாரணமாகவே 350 PSI தாண்டி அதிகபட்சம் 400 PSI வரைக்கும் இருக்கும் இதனுடைய கடி. கழுகை விட இந்த கிளி தானே ப்ரோ ரொம்ப ஆபத்தானது? ஆபத்தானதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கழுகு வந்து அதிகமா சாப்பிட்றது வந்து இறைச்சிகள், ஆனா இந்த கிளி வந்து சாப்பிட்றது வந்து முக்கியமா வந்து இந்த விதைகளை, அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்கள், இது மாதிரியானதுதான் வந்து இது சாப்பிடுது. அப்படின்றனால இது ஆபத்துன்னு நம்ம எடுத்துக்கோ. இப்போ இதுக்கு தான் இவ்வளவு பைட்டிங் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அப்ப இது நினைச்சா கூட ஒரு கறிகளை எதுனாலும் சாப்பிட முடியும், கரெக்டா? அப்புறம் ஏன் இது சாப்பிடாம இருக்கு? இல்ல, இது பரிணாமம் அடைஞ்சது வந்து முழுக்க ஹெர்பிவோர்ஸ் தான். இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல அந்த பனை மரம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த விதையா இருக்கட்டும், அதை உடைச்சு அதுல இருந்து நட்ஸ் எடுக்கணும். அது வந்து மனுஷங்களால உடைக்கவே முடியாது. அதை இதோடைய ஸ்ட்ராங்கான அந்த பைட்டிங் ஃபோர்ஸை வச்சுதான் கடிச்சு உடைக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா தேங்காய் இருக்குல்ல, நம்ம சாதாரணமா நம்மளால கையால உடைக்க முடியாது, ஆனா இது கடிச்சே உடைச்சிரும். அந்த அளவுக்கு இதுக்கு வந்து பவர் இருக்கு.
இப்ப ஒரு உயிரினத்தை கடிச்சு அதை வந்து கொல்றதுக்குன்னு இந்த பவர் இல்லை. இந்த பவர் இருக்கிறது வந்து இந்த ஹார்டான இந்த சீட்ஸ் இருக்குல்ல, அதை உடைக்கிறதுக்கு தான். ஏன்னா இப்ப கழுகு சாப்பிடுற மற்ற உயிரினங்களை எடுத்துக்குவோம். இப்ப பாம்பா இருக்கட்டும், மற்ற சின்ன சின்ன பறவை குஞ்சுகள், அதனுடைய சதையெல்லாம் கிழிக்கிறதுக்கு இவ்வளவு பைட்டிங் ஃபோர்ஸ் தேவையில்லை, ஈஸியாவும் இருக்கும். ஓகே, ஆமா, கொத்தி கொத்தி தான் சாப்பிட போகுது. அதுக்கு வந்து டைலண்ட் ஃபோர்ஸ் தான் இருக்கும், அதான் டைலண்ட் ப்ரெஷர். அது வந்து இப்படி இறுக்கி பிடிக்கும்ல, அது வந்து 400 to 750 PSI இருக்கும் எதுக்கு, கழுகுகளுக்கு. ஸோ அது வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கும் கீழே வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு கொத்தி இப்படி பிரிக்கும் போது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அது. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ பலம் தேவையில்லை, பைட்டிங் ஃபோர்ஸ். ஆனால் இதுக்கு வந்து அவ்வளோ பலம் ஏன் தேவைன்னா இந்த விதைகளை உடைக்கிறதுக்காக. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த கிளியோடைய உடம்புல ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அந்த ப்ளூ கலர் காரணம் வந்து உண்மையிலேயே அந்த கிளி ப்ளூ கலர்னு அர்த்தம் கிடையாது. அதனுடைய உடம்புல அந்த பிக்மெண்ட் இல்லை, இந்த ப்ளூ கலரை கொடுக்குற நிறமிலாம் இல்லை. அதுக்கு பதிலாக அதனுடைய ஃபெதர்ஸில் மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ ஒரு சோப்பு நுரை எடுத்துக்குவோம், அது கலர் கலரா மின்னும். ஆனா உண்மையிலேயே சோப்பு நுரை கலர் கலரானா கிடையாது, அது ரெஃப்ளெக்ட் ஆகுது. அது மாதிரி இது வந்து எல்லா கலர்ஸையும் உள்வாங்கிட்டு ப்ளூ கலரை வந்து பிரதிபலிக்கும். அதனால அந்த ஸ்கேட்டரிங் ஆகுறனாலதான் நம்ம பார்க்கும்போது அது வந்து ப்ளூ கலர்ல தெரியும். உதாரணத்துக்கு கடல் நீர் இருக்குல்ல, அதுல எப்படி ப்ளூ கலர் தெரியுதுன்னா, மற்ற கலரை உள்வாங்கி செதற விட்டு ப்ளூ கலரை வந்து ஆக்சுவல் கலர் வந்து ஒயிட், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இந்த கிளியோடைய ஆக்சுவல் கலர் வந்து டார்க் தான், டார்க் கிரே, பிளாக் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதோட ஃபெதர்ஸ்ல இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்னால அதனால அது வந்து நமக்கு அந்த லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ப்ளூ கலர்ல மாறுது. லைட் இல்லன்னா நமக்கு அது தெரிஞ்சா அது அந்த கலர்ல. இப்ப இருட் ரூம்ல நம்ம அந்த பறவையை பார்த்தோம்னா கிரே கலர்ல தான் இருக்கும். ஓகே ஓகே. சோ அது வந்து இந்த கிளியில ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கிளியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் சவுத் அமெரிக்கால வந்து வாழுது. இது வந்து அழிஞ்சு வர்ற ஒரு இனமா இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, இவ்வளவு அமைதியாவும் இருக்கு, அப்புறமும் ஏன் அழிஞ்சு வருது? ஏன் அழிஞ்சு வருதுன்னா, அந்த வாழ்விடத்தை அழிக்கிறது தான். இது வாழ்றது வந்து கடுமையா அடர்ந்த காடு எல்லாம் கிடையாது. இதுக்கு பிடிச்சது வந்து உட்லாண்ட்ஸ் தான். நல்லா சதுப்பு நிலம் இருக்கணும், அங்கங்க பனைமரம் இருக்கணும், வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கணும். அப்பதான் இவ்வளவு பெரிய ரெக்கையை விரிச்சதுனால ஈஸியா பறக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வாழ்றனால அந்த இருப்பிடத்தை வந்து அந்த மாதிரி இருந்தா மனுஷங்க விடுவாங்களா, வீடு கட்டுறது, ஃபேக்டரி கட்டுறதுன்னு சொல்லி அந்த இடம் அழிக்கப்படுறனால இது இனமும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழிக்கப்படுது. ஆனா இது ரொம்ப இன்டெலிஜென்ட், மனுஷங்க கூட வந்து பேசும், அதாவது மனுஷங்களை மாதிரியே மிமிக் பண்ணும். அதுக்கப்புறம் இது வந்து இன்டெலிஜென்ட். ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் கொடுத்தா அதை இதனால இது பண்ண முடியும், முடிச்சு தர முடியும். இதுக்கு இந்த கிளிக்கு என்ன ப்ரோ அப்படி டாஸ்க் கொடுக்க போறாங்க மனிதர்கள்? டாஸ்க் மீன்ஸ் அது எப்படின்னா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோம். அது வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு பேட்டர்னை நம்ம கொடுத்தா அந்த பேட்டர்ன் மாதிரியே இன்னொன்னு வந்து அது ஈஸியா வந்து சால்வ் பண்ணும். இப்போ ஒரு பசில் இருக்குன்னா நம்ம எப்படி சால்வ் பண்றோம் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு, அது மாதிரி யோசிச்சு அதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான டாஸ்கை வந்து முடிக்க தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, மனுஷங்களை ரொம்ப காலம் அதனால ஞாபகம் வச்சுக்க முடியும், மெமரி பவர் இருக்கு இந்த ஹைசன்பெர்க். அதை விட இது சாப்பிட்றதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இதனால ஒருவேளை அதிகமா இந்த விதைகளை ரொம்ப கடிச்சு உடைக்க முடியலன்னா, அந்த பனை ஃப்ரூட் இருக்கு, அது வந்து மாடு சாப்பிடும், கவு வந்து சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அதை சாணமா போடும். அந்த சாணத்துல இந்த விதை வந்து முழுசா இதுவே ஆயிருக்கு, இது ஃபுல்லா இருக்காது, டைஜஸ்ட் ஆயிருக்காது, மெல்லிஸ் ஆயிருக்கும். அப்ப போய் அந்த பேரட் அதை வந்து எடுத்து அதை வந்து ஈஸியா உடைச்சிரும், உள்ள வந்து நட்ஸ் இருக்கும், அதை எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்ணி கூட இதுக்கு வந்து ஹைசன்பெர்க்னால சாப்பிடும். ஹைசன்பெர்க்கால தந்திரமாவும் வேலை பார்க்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு இது வந்து இருக்கு. ஸோ இதனாலதான் இது வந்து வெறும் பெருசா மட்டும் இல்லாம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இதுல இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் இதை வந்து பெருசா பாக்குறாங்க. ஏன்னா இது கொண்டு போற சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சில நேரம் அப்படியே கீழே விட்டுரும் தெரியாம, அதனாலயே அந்த இடத்துல இன்னொரு மரம் வளரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்குது. இது வந்து ஹைசன்பெர்க். ஓகே ப்ரோ, இன்னொரு கிளியை பத்தி நம்ம பேச போறோம் சொல்லியிருந்தோம்ல, அந்த கிளியோட பேர் என்ன ப்ரோ? அந்த கிளியோடைய பேர் வந்து பெஸ்கேட்ஸ் பேரட் அப்படின்றது தான். ஓகே, பெஸ்கேட்ஸ் பேரட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன ப்ரோ? இது வந்து சிட்ரிச்சஸ் புல்ஜிடஸ் அப்படின்றது.
இது சயின்டிஃபிக் நேமு. ஆனால் பொதுவாக இந்த பேரட்டை வந்து வல்ச்சரின் பேரட், அதாவது கழுகு கிளி அப்படின்னு அழைப்பாங்க. கழுகு கிளின்னு ஏன் ப்ரோ இந்த கிளியை நம்ம அழைக்கிறோம்? ஏன்னா இந்த கிளியோடைய தலை வந்து மொட்டை தலையா இருக்கும், அதனுடைய தலை வடிவமும் அதனுடைய அழகு இருக்குல்ல, அது ரெண்டுமே பார்த்தா நம்ம கழுகு பார்க்குற மாதிரி இருக்கும், கழுகை பார்க்குற மாதிரி, மற்ற பேரட்ஸ் மாதிரி இல்லாம. ஸோ அதனால இதை வந்து வல்ச்சரின் பேரட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா, இதனுடைய தலையில முடியே அந்த ஃபெதர்ஸே இருக்காது மற்ற கிளிகள் மாதிரி. இதுக்கு ஏன் அப்படி இருக்குன்னா, இது சாப்பிட்ற சாப்பாடுனாலதான். இது அதிகமா இந்த ஃபிக்ஸ்ன்ற அத்திப்பழங்களை சாப்பிடும். அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குல்ல, அதை சாப்பிடும், நம்மள மாதிரி போல. ஆமா, இது வந்து மற்ற கிளிகள் வந்து கொத்தி சாப்பிடுவாங்க. இது வந்து அப்படியே முக்கி சாப்பிடும் உள்ள, அப்படியே உள்ளேயே அதனுடைய தலையும் போகும் மாம்பழத்துக்குள்ள. அந்த அளவுக்கு இது வந்து சாப்பிட ட்ரை பண்ணும். அதனால இதனோட தலையில எல்லாம் அந்த சாறு படும். அதனால முடி வளராம இருக்கு. முடி வளராம இருக்குன்றத விட முடி இருந்தா முடி ஒட்டி ஒரு மாதிரி பிசுபிசுனாகி அதுக்கு சங்கோஜமா இருக்கும். அதனாலயே பரிணாம வளர்ச்சியில இதுக்கு முடி கிடையாது. இதனுடைய சைஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 46 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும், ஒரு மீடியம் சைஸ். நல்லா நம்ம எல்லாம் பார்த்தா ஒரு 1.5 அடியில பெருசாவே இருக்கும். அதே மாதிரி இதனுடைய வெயிட்னு பார்த்தா 680 இருந்து 800 கிராம் வரைக்கும் இதுல வந்து வெயிட் இருக்கும். இது சாப்பிடுறது பிளஸ் இது வாழ்றதுன்னா ஒரே ஒரு இடம் தான் இந்த உலகத்துல, ஓசியானியாவில் இருக்கக்கூடிய நியூ கினி ஐலாண்டு. அங்க மட்டும்தான் இது வாழுது. அது வந்து ரெயின் ஃபாரஸ்ட்ல, நல்லா மழைக்காடுகள்ல இது வந்து வாழ்ந்து வருது. இப்போ இது வந்து மாம்பழம் சாப்பிடும் சொல்லியிருக்கீங்க, அத்திப்பழம் எல்லா சீசன்லயும் இருக்கும், மாம்பழம் வந்து சீசன் வைஸா தான் வரும். அப்ப அந்த டயத்துல இந்த கிளி என்ன ப்ரோ சாப்பிடும்? அத்திப்பழம் தான். அத்திப்பழத்தை தான் அதிகமா இது நம்பி இருக்கு. அதனால அதுதான் வந்து அதிகமா சாப்பிடும். மாம்பழங்கள் வந்து கிடைக்கும் போது இது நல்லா சாப்பிட்டுக்கும். இன்னொன்னு என்னன்னா, இதனுடைய மிஸ்ட்ரியே வந்து இதனுடைய ப்ரீடிங் பிஹேவியர் தான். இது எப்படி வந்து ப்ரீட் பண்ணும் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பெருசா கண்டுபிடிக்கல. ஏன்னா இது அடர்ந்த காடுகள்ல நல்லா உயர்ந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய மரக்கிளைகள், அதுக்கப்புறம் மர இடுக்குகள், அங்கதான் வந்து ஜோடி சேருது. ஸோ அதனால இதனுடைய மேட்டிங் பிஹேவியர் எப்படி இருக்கும், மற்றபடி அடுத்தடுத்த லைஃப் சைக்கிள்லாம் எப்படி இருக்குன்னு பெருசா சொல்ல முடியல. இப்போ இந்த கிளி இருக்குல்ல ப்ரோ, இந்த கிளியை வந்து கழுகு கிளின்னு தானே சொல்றாங்க. அந்த கழுகு கிளி அப்ப கழுகு மாதிரி தான் இந்த கிளியோட கேரக்டரும் இருக்குமா? இல்ல, பறக்கிறது இருக்கும். ஆனா இது வந்து பறக்கும் போது மற்ற கிளிகள் ரெக்கே அடிச்சு, இது பறக்காது. இது வந்து 2 தடவை அடிச்சுட்டு அப்படியே கிளைடிங் பண்ணும், அப்படியே ரெக்கையை விரிச்சு வச்சுட்டு எப்படி கழுகு ஒரே அந்த மாதிரி இந்த கிளினால வந்து பறக்கும். இப்போ அது எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ரெக்கைய வந்து அடிச்சுதான் மேல பறப்போம் கரெக்டா? அது எப்படி இந்த கழுகு கிளியாலேயோ இல்ல அந்த உண்மையான கழுகுனாலேயோ ரெக்கைய வந்து அப்படியே விரிச்சுக்கிட்டே அப்படியே பறக்க முடியுது? ஃப்ளோட் பண்றாங்களா? இது வந்து கிளைட் பண்றதுன்னு பேரு. இன்னொன்னு என்னன்னா, இதனுடைய ரெக்க அமைப்பு இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர், அதுவும் அதனுடைய பிஹேவியரும் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் தன்மை தான் இது. இது நம்ம வந்து கழுகு பத்தி பார்ப்போம் பாருங்க, அப்ப வந்து இதை பத்தி நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன் எதனால இப்படி பறக்குதுன்னு சொல்லி. ஆனா இது வந்து கிட்டத்தட்ட கழுகு மாதிரி பாக்குறதுக்கு மட்டும் இல்லாம அந்த பறக்கிறது கழுகு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தா 20 இருந்து 40 வருஷம் காட்டுல வாழும். மனுஷங்க வளர்த்தா 50 வருஷம். மனிதர்களும் இந்த கிளியை வளர்க்குறாங்க. ஓகே, மனுஷங்க பாதுகாப்புல இருந்தா இப்ப கேப்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த ஹயசன் மெக்காவன ஆரம்பத்துல சொன்னால, அது வந்து சாதாரணமே 60 வருஷம் வரைக்கும் வாழும். அதுவே நல்லா வளர்த்தா அது 80 வருஷம் வரைக்கும் கூட, மனுஷங்களை தாண்டி கூட ஹயசன் மெக்காவுன்ற அந்த பெரிய கிளினால வாழ முடியும். ஸோ இப்படி சொல்லிட்டே போகலாம். கிளிகளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு நம்ம கிளிகள் பற்றி நிறைய வீடியோஸ் ஒரே மாதிரி போட்டுட்டே இருக்க வேணான்னு நம்ம முடிச்சுக்குவோம். ஆனால் ஒரு விஷயம், இந்த ஹயசன் மெக்கா வந்து எப்படின்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி தான், சேர்ந்தே வாழும். ஒரு பெரிய மர அந்த இடுக்கு பொந்தெல்லாம் இருக்குன்னா அதுக்குள்ளேயே ஆண் பெண் ரெண்டுமே சேர்ந்து லைஃப் லாங் வாழும். ஸோ அது வந்து இவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஓகே, அப்போ கிளியோட சீரீஸ் இந்த வீடியோவோட முடிஞ்சிருச்சு. ஃபியூச்சரில் கிளியை பற்றின சுவாரஸ்யமான வீடியோக்கள் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் கிளியில் இந்த கிளியை ஏன் பேசாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த கிளியை பற்றின கமெண்ட்டை அந்த கிளியோட பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம்? ஹனி பேஜர். ஹனி பேஜர்னா அது உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அப்ப இவர் ரிவீல் பண்ண மாட்டாரு. ஓகே, அடுத்த வீடியோல ஹனி பேஜரை பத்தி பார்ப்போம். ஹனி பேஜரை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருந்துச்சுனாலும் அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.